தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையில் பெண் தலைவர் அரசியல் மாநாடு கட்சி உடைகின்றது. மதுரையில் பெண் தலைவர் அரசியல் மாநாடு கட்சி உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அரசியல் கட்சிகள் தங்கள் பலத்தை காண்பிப்பதற்காக மாநாட்டை நடத்துகின்றன. அந்த வகையில் பெண் தலைவர் மதுரையில் மாநாடு நடத்துகிறார். அதுவும் அரசியல் மாநாடு நடத்துகிறார். இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கட்சி இரண்டாக உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அவருடைய உடன்பிறவா சகோதரி, அவருடைய நெருங்கிய தோழி சசிகலா சிறைவாசத்துக்கு பின்பு அரசியல் அனாதையாக்கப்பட்டு தனிமையில் நின்றார். தற்பொழுது மதுரையில் அரசியல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்த அரசியல் மாநாட்டை நடத்தி எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்ற டிடிவி தினகரன் கட்சி ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றார். எடப்பாடியிடம் டிடிவி தினகரன் சேர்ந்துள்ள காரணத்தினால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களை தன் பக்கம் இழுக்க அவர் முயற்சி எடுக்கிறார். இதன் காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உடையும் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி பக்கம் டிடிவி தினகரன் இணைந்த காரணத்தினால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் திமுகவுக்கு சென்று விட்டனர். தற்பொழுது சசிகலா எடுத்த புது முயற்சி அவருக்கு வெற்றியை தருமா என்பது தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் இணைந்த காரணத்தினால் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அதிருப்தியாளர்கள் பலர் சசிகலா பக்கம் திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலா அரசியல் மாநாட்டை நடத்துகிறார். இந்த அரசியல் மாநாட்டில் ஓபிஎஸும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அரசியல் மாநாட்டுக்கு பிறகு அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து திருமங்கலம் தொகுதியில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.